நீ ஐராவதியோட பெருவிரல் ரத்தத்தோட உன் பெருவிரல் ரத்தத்தை சேர்த்தாகணும். ரத்தமா? இது என்ன சத்தியம்? ரத்தத்தால சத்தியமா? 2 பேர் ரத்தத்தை ஒன்னா சேர்க்கணுமா? என்ன சொல்றீங்க நீங்க? கடைசியா சொல்றேன், நில்ல. இல்ல வீரா, என்கிட்ட மோதாத. உன்கிட்ட மோத எனக்கு நேரம் இல்ல. பாரு, சூரியன் அஸ்தமிக்க போகுது. என்ன சந்திரகாந்தா கிட்ட போக விடு. நான் அவளை காப்பாத்தி ஆகணும். அவளை காப்பாத்த போறியா? நீ அவளை கொல்லதான பார்த்த. வீரா, நான் உன்ன மாதிரி சந்திரகாந்தோட எதிரி இல்ல. நான் அவளோட தோழி. நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கிட்டே ஆகணும். உண்மையான தோழிங்க இப்படி ஒளிஞ்சிக்க மாட்டாங்க. நீ என்கிட்ட இருந்து திருடி எடுத்த கோமேதகத்தை ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு. நான் கோமேதகத்தை உன்கிட்ட தர மாட்டேன். சந்திரகாந்தாவை கொல்ல பாக்குறியா? அது நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. நீ இப்படியே என்கிட்ட மோதிக்கிட்டு இருந்தா நீ இருக்கும்போது சந்திரகாந்தா இறந்து போயிடுவா. ஓடாத, நில்லுன்னு சொல்றல. ஏன்னா இதுல நாங்க உனக்கு உதவியா இருக்கோம். மறந்த நினைவுகள் உனக்கு கிடைக்கணும்னா இந்த உதவி உனக்கு வேணும். நீ எங்களுக்கு உதவுறதுனால எங்களுக்கும் லாபம்தான். எங்களுக்கும் தேவைப்படும்ல உதவிக்கு. கைமாறு வேண்டாமா? கைமாறா? நீங்க மகாராணி, என்னால உங்களுக்கு என்ன தர முடியும்? முடியும். அது உனக்கு உள்ள கிடைக்கும். சத்தியம் பண்ணு. உனக்கு உள்ள எது கிடைச்சாலும் அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட தருவேன்னு. நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு உள்ள எது கிடைச்சாலும் அதை நான் உங்களுக்கே கொடுத்துருவேன். நான் சொன்னது உனக்கு இன்னும் புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னேன்? இது விஜயநகரம். இங்க ரத்தத்தோட ரத்தம் கலந்துதான் சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்ணவங்க சத்தியத்தை மீறினாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை தான் மரண தண்டனை. முறைய நான் சொல்லிட்டேன். சடங்க நீதான் செஞ்சாகணும். ஐராவதி, இப்ப இவங்க சொல்றத கேட்கறத தவிர வேற எந்த வழியும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கோமேதகத்தை என்கிட்ட கொடுக்காம நான் உன்னை விட மாட்டேன். கூட நீ கோமேதகத்தை கொடுத்தா நான் உன்னை உயிரோட விட்டுருவேன். நீ என் உயிரை பறிச்சாலும் சரி, நான் இந்த கோமேதகத்தை உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். சரி, அப்படி நான் செத்துப்போம். இது என்ன சத்தம்? இங்க என்ன நடக்குது? சந்திரகாந்தா, அம்மா. சந்திரகாந்தா! சந்திரகாந்தா! சந்திரகாந்தா, கீழே படுத்துரு. அவ உன்னை கொல்ல பாக்குறா. சந்திரகாந்தா, குனிச்சிடாத. சந்திரகாந்தா, அவன் பேச்சு கேட்காத. நீ குனிச்சிடாத. சந்திரகாந்தா, குனிச்சிடு. சந்திரகாந்தா! சந்திரகாந்தா! சந்திரகாந்தா, கண்ண தோற. கோமேதகம் சந்திரகாந்தாவோட தலையில பட்டுருச்சு. இப்ப கண்டிப்பா அவளோட நினைவுகள் திரும்பிடும். இங்க திடீர்னு என்னதான் நடக்குது? அப்படி என்ன சக்தி இங்க வந்துச்சு? என் கண் முன்னாடி நடந்த விஷயத்தை என்னாலேயே சரியா பார்க்க முடியல. அது என்ன சக்தி சந்திரகாந்தாவை மயக்கடிக்க வச்சிருச்சு?
இவளுக்கு என்ன ஆகுது? சந்திரகாந்தாவுக்கு ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் ஆகுது? ஹைரா, சந்திரகாந்தா மேல இப்ப நடந்த மாயாவி தாக்குதல் அது ஒரு சாதாரண மந்திர தாக்குதல் இல்ல, ரொம்ப பெரிய சக்தி அது. அவ எப்படி துடிக்கிறான்னு பாரு. இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்தா, இப்ப அவளால தாங்க முடியல பாரு. இவளை சரி பண்ண நான் என்ன பண்ணுவேன்? மாயப்பூ, அதுல இருந்து கொஞ்சம் சாறு எடுத்து இவளுக்கு கொடுத்தாலும் உடனே இவளுக்கு மயக்கம் தெளிச்சிடும். இது மாய பூவாச்சு. இது கடும் போது நிறைஞ்சது. இதை சாப்பிட்டா மனிதர்கள் செத்துருவாங்க. ஒருவேளை வீரா சந்திரகாந்தாக்கு பழைய நினைவுகள் திரும்ப கூடாதுன்னு நினைக்கிறானோ, இல்லனா சந்திரகாந்தாவை கொல்ல பாக்குறானா? இல்ல, நான் வீராவை தடுத்தாகணும். வீரா, இந்த கிழவிதானே சந்திரகாந்தாவை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தது? அதி பயங்கரமான சக்தி. இந்த அளவுக்கான சக்தி சாதாரண மந்திரவாதி கிட்ட இருக்காது. மாயாவிக்கெல்லாம் மாயாவி கிட்ட தான் இந்த சக்தி அதிகமா இருக்கும். இந்த கிழவி யாரு? கிழவி, நீ யாருன்னு முதல்ல சொல்லு. ஒரு சாதாரண ஆளால இப்படி வலிமையா தாக்கவே முடியாது. அதுவும் உன்ன மாதிரி கிழவியால முடியவே முடியாது. நீ யாருன்னு உண்மைய சொல்லு. உன் உண்மையான வடிவத்தை காட்டு. நீ சந்திரகாந்தாவை என்ன பண்ணன்னு சொல்லு. அம்மா, இவ சந்திரகாந்தாவை கொல்லணும்னு எப்படியோ முயற்சி பண்ணா. இவ ஏதோ பண்ணதாலதான் சந்திரகாந்தா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. சொல்லு, நீ என்ன பண்ணன்னு சொல்லு. சந்திரகாந்தாக்கு உனக்கு என்ன பகை? உண்மைய சொல்லு. உனக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. நீ யாருன்னு சொல்லு. இன்னொரு வாய்ப்பு தரேன். உன் உண்மையான வடிவத்துக்கு நீ வந்துரு. இல்லனா உன் மரணம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். சொல்ல மாட்டியா? அப்ப சரி, இனி உனக்கு சாவுதான். கடைசியா கேக்குறேன், உன் உண்மையான வடிவத்தை காட்டு. நான் காட்ட மாட்டேன். மாட்டேன். அப்படின்னா இந்தா. அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எங்க போயிட்டா அந்த கிழவி? எங்க போயிட்டா? ஐரா, அவ ஒண்ணு சாதாரண கிழவி இல்ல. அவ ஒரு மாய சக்தி. நீதான் பாத்தியே, நம்ம கண் முன்னாடியே அவ மறைஞ்சு போயிட்டா. சந்திரகாந்தா,
சந்திரகாந்தா, அம்மா இவளுக்கு நாடி துடிப்பு இருக்கு. இவளை மாளிகைக்கு தூக்கிட்டு போறேன். இது என்ன சக்தி பத்திரமா? நான் விஜயநகர்ல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சக்தியை நான் பார்த்ததே இல்ல. ஆமாயிரா, நீ சொன்னது சரிதான். இப்ப சந்திரகாந்தா மேல நடந்த அந்த தாக்குதல் அது சாதாரண தாக்குதல் இல்ல. இப்படி தாக்க ஒரு பெரிய மாயாவியால தான் முடியும். மந்திர சக்தி அவ ரத்தத்திலேயே கலந்து இருக்கணும். உன் மாய சக்தியை விட பெருசா இந்த விஜயநகரத்துல யாருக்கு மாய சக்தி இருக்கு? உன் மாய சக்தியையே அவ முறியடிச்சிட்டு போயிட்டாளே, அவ யாரா இருப்பா? விஜயநகரத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியும் நான் வந்ததுக்கு அப்புறமும் எல்லா மாயாவியையும் கொன்னுட்டேன். இங்க நான் ரத்னபிரபாவையே கொன்னுட்டேன். ரத்னபிரபா செத்ததுக்கு அப்புறம் அவளுடைய ஆத்மா விஜயநகர்ல அலையுதா, இல்ல விஜயநகரத்துக்கு காத்துல ஒரு சக்தி இருக்கா? இங்க என்ன நடக்குது பத்திரமா? இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படி நடக்க வாய்ப்பில்லைனா அதே சக்தி, அதே மாயம், அதே மந்திர சக்தி திரும்பவும் இங்க வரதுக்கு காரணம் என்ன? ரத்னபிரபாவோட எல்லாமே அழிஞ்சிருச்சு. அது திரும்ப வந்திருக்குதுன்னா சொல்லுங்க பத்திரமா, எப்படி வந்துச்சு? உமாங், சிறைச்சாலை இன்னிலிருந்து உன்னோட கவனிப்பு எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும், சரியா? சம்பந்தம் இல்லாதவங்க யாரும் உள்ள நுழையக்கூடாது. நண்பா, நீ கவலையே படாத. உமாங் இருக்கும்போது உள்ள மனுஷங்க இல்ல, ஈ காக்கா கூட நுழைய முடியாது. என்ன பத்தி உனக்கு தான் நல்லா தெரியுமே, நான் ஒரு மாயாவி. அப்புறம் நீ இந்த வேலைய எனக்கு கொடுத்து பெரிய உதவி பண்ணியிருக்க. இந்த அரண்மனையில இது வரைக்கும் எனக்கு பொழுதே போகாம இருந்துச்சு. இனிமே நீ என் வீரத்தை பாப்ப, என் வேலைய பாப்ப, சரியா? வீரா, சந்திரகாந்தாக்கு என்னாச்சு? தேஜ், சீக்கிரமா போய் நினைவு திரும்புற மூலிகைகள் எடுத்துட்டு என் அறைக்கு வா. சரி. சந்திரகாந்தா, கண்ணை தர. எழுந்திரு சந்திரகாந்தா. சந்திரகாந்தா, கண்ணை தர. ஏதாவது பேசு, என்கிட்ட சண்டை போடு, என்ன திட்டு, ஒன்னு பண்ணு. இங்கிருந்து வெளியே போனாது சொல்லு. தயவு செஞ்சு பேசு, என்ன வேணா சொல்லு. கண்ணை தொற. இங்க என்ன நடக்குது? ஏன் ரெண்டு பேரும் இந்த மாதிரி சிரிக்கிறீங்க? குரூர் சிங்கா, குபத் சிங், இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? குரூர் 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 இப்படி சின்ன பின்னமா ஆயிட்டானே. எல்லாம் என்னாச்சு இவனுக்கு? எல்லாம் என்ன விட்டு போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு, காத்துல பறந்து போயிடுச்சு. குரூர் சிங், ஆமா, நீ ஏன் இப்படி தரையில வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அவன் என்ன நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான். மாயா மாயா வந்தா, மாயா பண்ணா, அப்புறம் மாயா பண்ணிட்டு போயிட்டா. மாயா, நீ ஏன் போன? குரூர் சிங், நல்ல வேளை மயங்கி விழுந்துட்டான், இல்லன்னா சிறையவே ஒரு வழி பண்ணிருப்பான். என்ன நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இங்கிருந்து போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. மந்திரியாரே, உங்க பையனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பைத்திய மாதிரி நடந்துக்கிறான்? வேற என்ன பண்ணுவான்? மாய சக்தியே அவன் கண்ணால பாத்துட்டானே. நீங்க ரெண்டு பேரும் எந்த மாயாவி பத்தி பேசுறீங்க? மாயாவி, சூரிய நகரத்து மாயாவி. அவ இங்க வந்திருந்தா, இங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டா. சூரிய நகரத்து மாயாவியா? விஜய நகரத்திலயா? அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? எதுக்கு? திடீர்னு சந்திரகாந்தாக்கு என்னாச்சு வீரா? திரும்பவும் அம்மா ஏதாவது? இல்ல, நான் உங்க அம்மாவை குறை சொல்லல. சந்திரகாந்தாக்கு திடீர்னு இப்படி என்ன, எதனால? அம்மா எதுவும் பண்ணல. அவ வந்திருந்தா. சந்திரகாந்த் அவ திரும்பவும் அரண்மனை கூட்டிட்டு வந்தாளே, அந்த தாரா. அவ முதல்லயே சந்திரகாந்த் அவ கொல்ல முயற்சி பண்ணா. ஏன்னு தான் தெரியல. தேஜ் என்கிட்ட ஒரு ரத்தனம் இருந்துச்சு, அதை கெகனா போட்டுக்கிட்டு இருந்தா. அது சந்திரகாந்தாவுக்கும் பிடிச்சிருந்தது. அந்த ரத்தனம் எனக்கு அரண்மனையில கீழே கிடைச்சது. அந்த ரத்தினத்தை தாரா என்கிட்ட இருந்து பறிக்க நினைச்சா. அதுக்காக அவ என்ன தாக்கவே துணிஞ்சா. அப்புறம் அந்த ரத்தினத்தை என்கிட்ட இருந்து பறிச்சு அப்புறம் அது சந்திரகாந்தா மேல எரிஞ்சா. அதனால சந்திரகாந்தா மயங்கிட்டா.
நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். என்ன பண்ணாலும் இவ எழுந்திருக்க மாட்டேங்கிறா. என்னால அப்ப தாரா கூட சண்டை போட முடியல. ஏன்னா அப்ப சந்திரகாந்தாவை காப்பாத்த வேண்டி இருந்துச்சு. அதனாலதான் மாயப்பூவை பறிச்சு சந்திரகாந்தாவுக்கு அந்த சாரை கொடுக்கணும்னு நினைச்சேன். என்னது மாயப்பூவா? மாயப்பூவோட சாரை குடிச்சா மனுஷங்க செத்துருவாங்கன்னு உனக்கு தெரியாது? நிறைய கொடுத்தா சாவாங்கன்னா கொஞ்சமா தான் கொடுப்பேன். அந்த சாரை கொஞ்சமா கொடுத்தோன்னா மூளை நல்லா வேலை செய்யும். மயங்கினவங்களுக்கு நினைவு திரும்பும். ஆனா இவளுக்கு நினைவு திரும்பல. என்னதான் தெரியல. அவளுக்கு நினைவு திரும்புதுன்னு நினைக்கிறேன். நீ என் உயிரை காப்பாத்திட்ட. உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. சந்திரகாந்தா அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்னால அவளை காப்பாத்த கூட முடியாம போயிடுச்சு. கோமியதகத்தை நான் அவ தலையில எரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு நினைவு திரும்பிச்சான்னு தெரியல. வீரா வீரா அவளுக்கு மாயப்பூ சார ஊட்டினா. கொல்றதுக்கா காப்பாத்துறதுக்கான்னு அந்த விஷ்ணு பகவானுக்கு தான் தெரியும். ஏன்னா கொஞ்சமா கொடுத்தா மனுஷங்க சரியாயிடுவாங்க. ஆனா நிறைய கொடுத்தா இறந்து போயிடுவாங்க. அவளை சாகடிக்க தான் கொடுத்தானா என்னவோ தெரியலையே. எப்படி போவேன்? சந்திரகாந்தோட நிலைமை என்னன்னு எப்படி தெரிஞ்சுப்பேன்? கண்ணீர் காயத்தை தான் கொடுக்கும். ஆனா உன் கண்ணீர் என் காயத்தை போக்கிடுச்சு. நான் மறந்தே போயிட்டேன். கருடன் மகாவிஷ்ணுவோட வாகனமாச்சே. அவரோட கண்ணீரால வேதனை தீரும். விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க. சந்திரகாந்தா இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாகணும். அவளோட நினைவுகள் திரும்பிடுச்சான்னு தெரியல. உனக்கு ஒன்னாகலையே. நீ என்ன பயமுறுத்திட்ட. நான் உன்னை எழுந்துட்டேன்னு. இன்னைக்கு நீ எனக்கு என் வாழ்க்கையை திரும்ப கொடுத்துட்ட. என் சந்தோஷத்தை கொடுத்துட்ட. என் சந்திரகாந்தாவை எனக்கு திரும்ப கொடுத்துட்ட. நீ ஏன் அப்படி பண்ண? நீ எதுக்காக என்னை ஏமாத்துன? என்னது? நீ எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன? என் கணவனை சந்திக்க கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. ஆனா என் கணவன் அங்க வரவே இல்லை. எனக்கு எதுவும் நினைவுல இல்ல. அதுக்கப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா நான் இங்க இருக்கேன். உனக்கு எதுவும் நினைவு இல்லையா? இருக்கு. நீ சொன்ன எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உன் கூட வந்தா என் கணவனை காட்டுறேன்னு சொன்னேன். ஆனா நீ எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனேன்னு தெரியல. என்ன பண்ணன்னு தெரியல. உன்னை நம்பி நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்தேன். ஆனா இப்ப இங்க இருக்கேன். என்னதான் நடந்துச்சு? நீ அப்படி என்னதான் பண்ண? என் கணவனை சந்திக்க வைக்கிறேன்னு தானே சொன்ன. ஏன் சந்திக்க வைக்கல? உண்மையிலேயே உன் புருஷன் சரியான முட்டாள். அவர் சரியான முரட. உன் மனசையே அவர் புரிஞ்சுக்கல. நாம அவருக்காக அங்க காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அவரு அங்க வரவே இல்லை. அப்புறம் திடீர்னு மேகம் சூழ்ந்து இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நீயும் சோர்வடைஞ்சு போயிட்ட. அதனால உனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனாலதான் நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப தூங்குனவதான் இப்பதான் எழுந்திருக்கிற. நீ பெருசா எதுவும் யோசிக்க வேண்டியதே இல்லை. நீ ஓய்விடு. நான் உன் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். வீரா, என்னை விட்டுட்டு போயிடாத. இல்ல, என்னை தனியா விட்டுட்டு போயிடாத. இங்க இருக்க பயமா இருக்கு. எனக்கு என்னமோ இங்க யாரும் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ற மாதிரியே இருக்கு. எனக்கு இங்க ஏதோ எனக்கு எதிரி இருக்கிற மாதிரியே இருக்கு. நீ இங்க இருந்து போயிட்டு அவங்க என்ன கொன்னுடுற மாதிரியே தோணுது. அப்படி எதுவும் நடக்காது.
நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் நெருங்க முடியாது. நீ ஓய்விடு. உன்னை காயப்படுத்த யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன். அவங்க யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். சீக்கிரம் வந்துடுறேன். சந்திரகாந்தா 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 அவ கொஞ்ச நேரம் கூட என் புருஷனை தனியாவே விட மாட்டாளா? அவகிட்ட அப்படி என்னதான் சக்தி இருக்கும்? அவளும் சாக மாட்டேங்கிறா, என்னையும் வாழ விட மாட்டேங்கிறா. வீராவும் ஆன்னு அலைஞ்சிட்டு இருக்கான்.